கோயிலை தேடி ஓடிவாடா கண்ணா கண்ணா வாழ்விலே காதல் பொய்தானா சுகுணா சுகுணா ஏனம்மா அழுகிறாய்? நான் அழுவதற்குத்தானே இந்த காசி நகருக்கு வந்தேன். என்னம்மா அப்படி பேசுகிறாய்? நீ பிறந்து வளர்ந்ததே இந்த காசி நகரம் தானே? நன்றா இருக்கிறது. நான் என்ன இங்கேயா பிறந்தேன், இங்கேயா வளர்ந்தேன்? உமக்கு என்ன பைத்தியமா? அப்படி நீயே என்னை கேட்டால்? சுகுணா, உன் உடம்பிற்கு என்னம்மா? என் உடம்பா? உன் உடம்பை பார்த்துக்கொள். போ, என் அழகை கொண்டு வா. அழகா? யாரம்மா அவன்? இது விளங்காத விடுதலையாக இருக்கிறதே. கதையா இது? அப்படி ஒரு பேருடையவனும் இருக்கிறானா? ஏன் இல்லை. எங்கே அம்மா இருக்கிறான்? எங்கேயா? போ போ, போய் தேடிப்பா. போ. மகாராஜா, என் சுகுணாவை குணப்படுத்த இந்த உலகத்தில் யாருமே இல்லையா? பருவமோகினி போல் தெரிகிறது. அது பற்றிவிட்டால் கடைசி வரை சுற்றி கொண்டே இருக்குமா? விடாது என்று சொல்லுகிறார்கள். நன்றாயிருக்கிறது. ஆசை கயிற்றில் ஆடிய பம்பரம் போன்ற மனிதன் உலகப்பற்றி எந்த விருட்சத்தை பிடித்துக் கொண்டு விருட்சம் விடவில்லை என்று சொல்வது போன்று இருக்கிறது. கஷ்டத்திற்கு ஒரு சுகமில்லை, துன்பத்திற்கு ஒரு இன்பமில்லை என்றால் கடவுள் சிருஷ்டியிலும் அர்த்தமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மைதான். அழகு அழகு என்று அரண்மனையில் இல்லாத ஒரு பெயரை சொல்லிக்கொண்டே இருக்கிறாளே, அதுதான் எனக்கும் புரியவில்லை. எந்த மந்திரவாதிக்கும் கட்டுப்படாத இந்த வியாதியை குணப்படுத்துபவர்களுக்கு தக்க பரிசு வழங்கப்படும் என்று பறைசாற்ற சொன்னார். பரிசு என்ன? என் சுகுணாவையும் இந்த ராஜ்யத்தையும் பரிசாக கொடுக்கிறேன் என்று பறைசாற்ற சொல்லுங்கள்.
எப்படியோ குழந்தை குணமானால் போதும். உத்தரவு மகாராஜா. இதனால் சகலமானவர்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால், ராஜாதி ராஜ ராஜ மார்த்தா ராஜ கம்பீர ஸ்ரீ 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 காசிராஜருடைய ஒரே மகள் இளவரசி சுகுணாதேவியாருக்கு திடீரென்று சித்தப்பிரமை ஏற்பட்டு விட்டது. பிரம்மையை தீர்த்து மகளை பழைய நிலைக்கு கொண்டு வருபவர்களுக்கு இளவரசியை மனம் செய்வித்து இந்த ராஜ்யத்தையும் பரிசாக அளிப்பார்கள். இது ராஜாங்க அறிவிப்பு. பாஷ தெரியாத ஆளுகிட்ட படுற பாட்டை விட பாஷாணத்தை தின்னுட்டு சாகலாம் ஐயா. അതൊക്കെ മതി. ഞാൻ പറഞ്ഞാലേ ஐயப்பன் ஆடும், பகவதி பாடும், சாத்தான் சாடும், நாங்க ஓடும். ஏன் அப்படித்தானே? சும்மா கிடையா? ഈ മാന്ത്രികൻ മാധവൻ പറഞ്ഞാലേ മരിച്ചവൻ ജീവിക്കില്ല, ചതിച്ചവൻ വൃദ്ധിയാവില്ല. കേട്ടോ? கேட்டையாவது மூலமாவது சும்மா இருக்க மாட்டேனே. மாகாளி மகமாய் கொடுசூரி ஓங்காரி ஐயாமாரே வணக்கம். എന്താ വണക്കം എന്ന് പറയുന്നത്? ഇയാളെ ആരാണ്? மாரி பக்தன் பூசாரி. சாரி. அடடே, என்ன பூசாரியாரே, ஏது இப்படி அம்மன் கோயிலை விட்டுட்டு அரண்மனைக்கு வந்துட்டீங்களே? தமுக்கு போட்டாங்க, கேட்டேன். தகுந்த பரிகாரம் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கிறேன். அஷ்டமா சித்தி பெற்று என் இஷ்ட தேவதையின் அருளினாலே அரசகுமாரியினுடைய கஷ்டத்தை விளக்க முடியும். இந்த இயாளு இஷ்டம் நஷ்டம் கஷ்டம் என்று പറയുന്നത് கஷ்டமா சொன்னாலும் உனக்கு புரியாதீங்க. நீ வேற நாங்க வேற. மகாராஜா, இவர் காளி கோயில் பூசாரியாம். தண்டம் மகாராஜா. அண்ட சராசரங்களும் கண்டால் நடுங்கும் மண்டையோட்டு மாலை அணிந்த மகாகாளியின் பக்தன் நான். கண்டவர் மெச்சும் காளியப்ப பூசாரி. என் பேரை கேட்டால் உடுக்கை ஒதுங்கும், பம்பை பதுங்கும், தப்பட்டை தவிடுபடியா. அப்படியா? சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா, சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா, சமரசம் உலாவும் இடமே, சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா, சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா, சமரசம் உலாவும் இடமே. ஜாதியில் மேலோர் என்றும் தாழ்ந்தவர் தீயோர் என்றும் வேதமில்லாது எல்லோரும் முடிவில் சேர்ந்திடும் காடு, எல்லோரும் முடிவில் சேர்ந்திடும் காடு, தொல்லையில்றியே தூங்கிடும் வீடு, தொல்லையில்றியே தூங்கிடும் வீடு, உலகினிலே இதுதான் நம் வாழ்வில் காணா, சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா, சமரசம் உலாவும் இடமே. ஆண்டி எங்கே அரசனும் எங்கே, ஆண்டி எங்கே அரசனும் எங்கே, அறிஞன் எங்கே அசடனும் எங்கே, அறிஞன் எங்கே
சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே சேவை செய்யும் தியாகி சிங்கார போகி சேவை செய்யும் தியாகி சிங்கார போகி ஈசன் பொற்பாதம் தன்னை நாடிடும் யோகி ஈசன் பொற்பாதம் தன்னை நாடிடும் யோகி எல்லோரும் இங்கே ஒன்றாய் உறங்குவதாலே எல்லோரும் இங்கே ஒன்றாய் உறங்குவதாலே உண்மையிலே இதுதான் நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே நடுச்சாம ஆகி போச்சு நான் சுடுகாட்டுல உட்கார்ந்து ஆமா எவனாவது விரைச்சு போன போனோம் நினைச்சு என்ன உதச்சு புதைச்சுட்டானா பாம்பா என்னடா ரம்பா அண்ணே ரம்பா ரம்பான்னு எழுதிக்கிட்டு இருக்கியே யாருண்ணே என்னதானே சரிதான் கொண்டாட்டி சாக கொடுத்த பைத்தியக்கார போல் என்னதானே ஏன்னு இந்த சமாதி கட்டி எழுதிக்கிட்டு இருக்கேன் வாண்ணே வாண்ணே ஆளு வெளியே போகும்போதெல்லாம் புதுசு புதுசா ஒருத்தனா கூட்டு வர்றான் அவன் கொடுத்த பிரசாதமே அரை வயிற்றுக்கு போறல நிறுத்துற உனக்கும் அரை வயிறு எங்களுக்கும் அரை வயிறாடா அரை வயிற்று ஜோசத்தினுட்டு தான் இப்படி அழைச்சு போயிருக்கியா அண்ணே நீ இருண்ணே பூசை முடியிட்டான் நான் உனக்கு பிரசாதம் வாங்கிட்டு வரேன் இருந்தாண்டி படிக்கையோட வந்துட்டாரு கொண்டு வந்தாயா அப்பனே ஓ அப்பனே என்ன இது இது கிடைச்சது அபூர்வமா போச்சு முனம் எரிஞ்சு சாம்பலா போற வரைக்கும் ஒரு சாமியார் பையன் அந்த இடத்தை விட்டே நகர்லையே சரியா அப்பனே
யார் எப்படி உள்ளே வந்தான்? இவருக்கார கருணை இவர் தான் கூட்டிட்டு வந்தார். இவனை பிடிச்சு வெளியே தள்ளுங்க. அன்பரே, அப்பா, அன்பரே, பிடிச்சு வெளியே தள்ளுங்க. அன்பரே, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. அம்மா, அம்பா, அம்பா, இப்ப நாம் எங்க இருக்கிறோம்? இவர்கள்லாம் யார்? அழகு அம்மா, அழகு அம்மா, அம்மா, ராஜா, அம்மா, இத்தனை நாளா எங்களெல்லாம் விட்டு எங்கடா போயிருந்தப்பா? நான் எங்கும் போகவில்லை அம்மா. அம்மா, நான் அடிக்கடி தேவலோகம் போய் வருவதாக சொன்ன போதெல்லாம் கேலி செய்தீர்கள். அந்த ரம்பா இவன் தான். மன்னித்து விடுங்க, இனி நான் உங்கள் மனைவி அல்ல. ரம்பா, என்னை ஏமாற்றி விட்டாயா? தேடமையின் காரணத்தால் பாதை தவறி வந்துவிட்ட தேவலோக பெண் நான். அழகு செருக்கால் சாபத்துக்கு இலக்காகி அவஸ்தைப்பட்ட அமர ஜென்மம் நான். உண்மை காதலித்தேன். அது விதியின் விளையாட்டு, நாரதர் செய்த விளையாட்டு. ஆச்சரியமா இருக்கிறது. என்னடா இது? தேவர்கள் விளையாட்டுக்கு நாங்கள் தான் கிடைத்தோமா? தவறு. உண்மை காதலித்தது மாயை, உம்மோடு வாழ்ந்ததும் மாயை. அப்படியானால் நீ? நானும் மாயை. ரம்பா, வருந்தாதீர்கள். உங்களுக்கு உகந்த மனைவியா இருப்பாள் இந்த காசி நகரத்து மன்னரின் மகள், உங்கள் கனவு ராணி. இனி இவள்தான் உங்கள் மனைவி.